திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அத்திமலை தேவன் பாகம் 5 பகுதி 13. பார்த்திபரே, இது குறித்து நீங்கள் அந்த காவலனை விசாரிக்க தேவையில்லை. அவன் குறிப்பிட்ட 2 பெண்கள் நானும் லலாடிகாவும் தான். கல்பலதா கூற நாகத்தை மிதித்தவன் போல் அவளை ஏறிட்டான் பார்த்திபன். நீங்களா? எதற்காக சிந்தூரனை சந்தித்தீர்கள்? பிரவாள மாளிகையை இடித்து பொன்னாழியை எழுப்பியது அவன்தானே. பிரவாள மாளிகையில் அத்திமலையானின் பிரதிமை கிடைத்திருந்தால் அவனுக்கு தெரியாமல் இருக்காதே. அவனை சந்தித்து சற்றே அச்சுறுத்தினோம். ஆதித்த கரிகாலன் உங்களிடம் அவனை கொல்லும்படி கட்டளையிட்டிருப்பதாக கூறினோம். நேற்று நம் மாளிகைக்கு வந்த ஆதித்த கரிகாலன் உங்கள் செவியில் ஏதோ ரகசியமாக கூறினான் அல்லவா? அதன் நினைவுபடுத்தியதும் நடுநடுங்கி போய் உண்மையை உரைத்து விட்டான். அத்திமலையானின் பிரதிமை பிரவாள மாளிகையின் புகைப்போக்கியில் பதுக்கப்பட்டு இருந்ததாம். ஆதித்த கரிகாலன்தான் அதை எங்கேயோ பத்திரப்படுத்தி பதுக்கி வைத்திருக்கின்றானாம். தெற்கேதான் எங்கேயோ எடுத்து செல்லப்பட்டதாம். கல்பா கூற வாயெடுத்து போய் நின்றான் பார்த்திபன். சிந்தூரன் கொலை செய்யப்படுவதற்கு முன்பாக அவனை சந்தித்த 2 பெண்கள் தனது மாளிகையில் தங்கியிருப்பவர்கள் என்பதை அறிந்ததும் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளானான் பார்த்திபன். சினம் பொங்க 2 பெண்களையும் மாற்றி மாற்றி நோக்கினான். நீங்கள் இருவரும் பெரும் மேதாவிகள் என்கின்ற நினைப்போ? சிந்தூரன் பொன்னாழியை எழுப்பியவன். அவனது கொலை ஆதித்த கரிகாலனை பெரும் அளவில் பாதித்திருக்கிறது. கொலை செய்யப்படுவதற்கு முன்பாக அவனை சந்தித்த 2 பெண்கள் எனது மாளிகையில் தங்கியிருக்கும் பெண்கள் என்பதை அறிந்தால் ஆதித்த கரிகாலன் என்னை பற்றி என்ன நினைப்பான்? ஆவேசத்துடன் கத்தினான் பார்த்திபன். லலாடிகா நிதானமாக அவனை பார்த்தாள். ஒன்றும் நினைக்க மாட்டார். சிந்தூரனை சந்தித்த பெண்கள் நாங்கள் என்பதை அறிந்தால் அவர் தங்களிடம் அச்சப்படுவார். லலாடிகா கூற அவளை வியப்புடன் திரும்பி பார்த்தான். அவனது மனக்கண்ணின் முன் ஆதித்த கரிகாலனின் அச்சம் கலந்த பார்வையும் நடுங்கும் தேகமும் தோன்ற மீண்டும் 2 பெண்களையும் மாற்றி மாற்றி நோக்கினான். அவர் ஏன் என்னிடம் பயப்பட வேண்டும்? காரணம், நாங்கள் சிந்தூரனை சந்தித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்ட பின் எங்கள் பின்பாக மரண ஓலம் ஒன்று கேட்டது. அந்த ஓலத்திற்கு உரியவன் சிந்தூரனாகத்தான் இருந்திருக்க வேண்டும். நாங்கள் விரைவாக அங்கிருந்து நடக்க கால் இடறி விழுந்தோம். அப்பொழுது எங்களை கடந்து சென்றது ஒரு உருவம். கொலை நகர்ந்த இடத்தில் இருந்துதான் அந்த உருவமும் வந்தது. கீழே கிடந்த எங்களை அலட்சியம் செய்துவிட்டு தான் பாட்டுக்கு அது நடந்து சென்றது. அது யார் தெரியுமா? லலாடிகா சுவாரஸ்யமான இடத்தில் நிறுத்த பார்த்திபனின் முகத்தில் பரவியிருந்த சினம் விலகி ஆர்வத்திற்கு வழி தந்தது. தெரியும், காவலன் சுந்தரவதனம் நீங்கள் புறப்பட்டு சென்றதும் ஒரு மர்ம உருவம் வந்து நின்றதாக கூறினான். அந்த உருவம் சிந்தூரனை கொலை செய்திருக்க வேண்டும் என்றும் கூறினானாம். நீங்கள் அந்த உருவத்தை பார்த்தீர்களா? யார் அவன்? பரபரப்புடன் கேட்டான் பார்த்திபன். வேறு யார்? உங்கள் ஆருயிர் நண்பர் ஆதித்த கரிகாலன்தான். கொலை நடந்த இடத்திலிருந்து அங்கிருந்து வந்தவன் அவன்தான். கல்பலதா கூறியதும் தன் இதயம் வாய் வழியாக வெளியே வந்து விழுந்ததைப் போல் உணர்ந்தான் பார்த்திபன். கலவரத்துடன் காணப்பட்ட ஆதித்த கரிகாலன் எதற்காக திடீரென்று பாட்டன் மலையமானை சந்திக்கச் சென்றான் என்று வரும்பொழுது யோசித்து கொண்டிருந்தான் பார்த்திபன். இப்பொழுது அதற்கான காரணம் என்பது தெள்ளத் தெளிவாக அவனுக்கு விளங்கிவிட்டது. சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம். பழையாறை அரண்மனை அடங்கிவிட்டிருந்தது. சோமேஸ்வரரின் ஆலயத்திற்கு சென்று அதிக நாழிகை கழிந்திருந்ததால் மிகவும் களைத்து போயிருந்தாள் குந்தவை. அப்பொழுதுதான் மஞ்சத்தில் சரிந்து தன் கண்களை மூடியிருந்தாள். சாளர கதவுகளை மூடி திரைச்சீல்களை இழுத்துவிட்டு கொண்டிருந்த தெட்டக்கனியின் செவிகளில் யாரோ அரைக்கதவை மெதுவாக தட்டும் ஒலி கேட்க வியப்புடன் திரும்பியவள் அரைவாயிலை நோக்கிச் சென்று கதவை திறந்து தலையை மட்டும் வெளியே நீட்டினாள். காவலன் ஒருவன் ஓலையுடன் நின்று கொண்டிருந்தான். அம்மா, தஞ்சையிலிருந்து தூதன் வந்திருந்தான். இளவரசி அரவசம் உடனே இதை அளிக்க வேண்டும் என்று கூறியபடி ஓலையை நீட்டினான். ஓலையை பெற்றுக்கொண்டவள் மீண்டும் அரைக்கதவை மூடிவிட்டு குந்தவை உறங்கிக் கொண்டிருந்த மஞ்சத்தை நோக்கி நடந்தாள். கண்களை மூடி சயனித்திருந்த குந்தவையை ஏறிட்டு நோக்கினாள். அவளை எழுப்புவதா வேண்டாமா என்று போல் தயங்கி நிற்க கண்களை திறவாமலேயே திடீரென்று குரலை எழுப்பினாள் குந்தவை. என்ன விஷயம்? வந்தது யார்? தெட்டக்கனி மெல்லிய குரலில் கூறினாள். தங்கள் தந்தையார் ஓலை அனுப்பியிருக்கின்றார். ஓலையை படி. இன்னும் குந்தவை தன் கண்களை திறக்கவில்லை. அருமை மகளுக்கு உனது தந்தை சுந்தர சோழரின் ஆசிகள். நாம் எல்லோரும் காஞ்சி நகருக்கு செல்ல இருக்கிறோம். உன் அண்ணன் பட்டத்து இளவரசனும் வடபுல மாதண்ட நாயகனுமான ஆதித்த கரிகாலன் எழுப்பியிருக்கும் பொன்னாழி அரண்மனையின் பிரவேச விழா நடைபெற உள்ளது. உனது பாட்டன் மலையமான் பூசணைகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளார்.
உன்னையும் அவசியம் அழைத்து வரும்படி ஓலை அனுப்பியிருக்கிறான் ஆதித்தன். நீ தஞ்சைக்கு வந்ததும் நாம் காஞ்சிக்கு புறப்பட வேண்டியதுதான். எனவே விடியலில் புறப்பட்டு தஞ்சைக்கு வந்துவிடு, அன்பு தந்தை. ஓலையை படித்து முடித்த திட்டக்கனி கண்களை உயர்த்தி குந்தவையின் முகத்தை பார்த்தாள். அவளது முகத்தில் எந்தவித சலனமும் இல்லை. கண்களை திறகாமலேயே கிடந்தாள். பயணத்திற்கு ஏற்பாடுகளை செய்யட்டுமா இளவரசி? திட்டக்கனி கேட்க பதில் கூறாமல் அமைதி காத்தாள் குந்தவை. அவள் மனதில் என்ன ஓடுகிறது என்பதை அனுமானிக்க முயல்பவளைப் போல் திட்டக்கனி அவள் முகத்தையே பார்த்து கொண்டு நின்றாள். திடீரென்று கண்களை திறந்து திட்டக்கனியை ஏறிட்டு பார்த்தாள். நான் எதற்கு காஞ்சிக்கு வர வேண்டும்? எனக்கும் அவன் எழுப்பியிருக்கும் பொன் அழிக்கும் என்ன தொடர்பு? வானர்களை அடிமைகளாக கங்கர்களுக்கு விற்று அதற்கு கூலியாக 4 தங்கச் சுரங்கங்களை பெற்று அவற்றில் கிடைத்த சொர்ணத்தில் காஞ்சியில் பொன் அழி எழுப்பியுள்ளான். அதன் கொண்டாட்டத்திற்கு நான் போக வேண்டுமா? நான் தஞ்சைக்கு போவதில்லை. குந்தவையின் குரலில் சினம் கொப்பளித்தது. சோழ மன்னரே அழைத்திருக்கிறார் இளவரசி. தாங்கள் போகவில்லை என்றால் அரச குடும்பத்தில் சச்சரவு என்று வதந்தி பரவும். தாங்கள் பொன்னாழி கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வது உச்சிதம் என்றே எனக்கு தோன்றுகின்றது. ஆதித்த கரிகாலன் எனக்கு அழைப்பு அனுப்பவில்லை. நான் எப்படி காஞ்சிக்கு வருவேன்? தந்தையிடம் என்னையும் அழைத்து வா என்று சொல்லியிருக்கிறான். அவ்வளவு முக்கியத்துவம் இல்லாதவளா நான்? சயனித்திருந்த குந்தவை சினத்துடன் எழுந்து அமர்ந்து கொண்டாள். அனைவரும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய கட்டம் இது. பொன்னியின் செல்வனில் குந்தவைக்கும் ஆதித்த கரிகாலனுக்கும் பிரச்சனைகள் இருப்பதாகத்தான் கல்கி எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் சந்தித்த கட்டங்கள் குறைவாகுவது. சந்தித்த 1-2 கட்டங்களிலும் ஆத்மார்த்தமான உரையாடல்கள் எதுவும் கிடையாது. இருவருக்கும் இடையே முடியை விழுங்கியது போன்று சங்கடமான ஒரு உறவுதான் நிலவி இருந்திருக்கின்றது. சரித்திரம் முழுவதும் ஒரு பிரபல எழுத்தாளரிடம் குந்தவைக்கும் ஆதித்த கரிகாலனுக்கும் இடையே என்ன பிரச்சனை என்று அவரிடம் கேட்டேன். அதுதான் தெளிவாக கல்கியை கூறியிருக்கின்றாரே. நந்தினியுடன் பழகாதே என்று குந்தவை ஆதித்த கரிகாலனை எச்சரிக்க அவன் பிடிவாதமாக அவளுடன் பழகி வந்ததால் அவர்கள் இருவருடைய பிளவு ஏற்பட்டது என்கிறார் அவர். நந்தினியும் ஆழ்வார்க்கடியானும் கற்பனை பாத்திரங்கள் என்று கல்கி கூறியுள்ளாரே. அப்படி இருக்க ஒரு கற்பனை பாத்திரம் தொடர்பாக ஒரு பட்டத்து இளவரசனுக்கும் அவன் தங்கைக்கும் எப்படி பிரச்சனை எழும் என்று கேட்டவுடன் அதிர்ந்தார் அவர். இருவருக்கும் இடையே பிளவு ஏற்பட்டது உண்மை காரணம் என்னவோ நான் அறியேன். ஒன்று மட்டும் உறுதி, தம்பி அருள்மொழிவர்மனை பழையாறையில் வளர்த்து தனது கட்டுப்பாட்டில் அவனை வைத்திருந்து ஆதித்த கரிகாலன் கூட பெண் பார்த்திராத சமயத்தில் கொடும்பாளூர் இளவரசி சிறுமி வானதியை அவன் மனைவியாக தேர்ந்தெடுத்து அருள்மொழியை சுற்றி தனது நடவடிக்கைகளை உருவாக்கிய குந்தவை என்ன காரணத்தினாலோ ஆதித்த கரிகாலனை வெறுத்திருக்கின்றாள். பராந்தகனின் மாமனார் பெரிய பழுவேட்டரையர் பராந்தகனின் நேர் வாரிசான அரிஞ்சயனின் மகன் சுந்தரனின் செல்வங்களுக்கு எதிராக பழுவேட்டரையர்கள் உத்தம சோழன் ஆதரித்ததாக கூறுவதும் நெருடுகின்றது. சோழர்களின் எதிரி நாடான பெரும்பாணப்பாடியை சூறையாடி அவர்களை கங்கர்களுக்கு அடிமைப்படுத்திய பராந்தகனின் வாரிசுகளை வந்தியத்தேவன் எப்படி நண்பனாகவும் மனைவியாகவும் ஏற்றுக்கொண்டான்? பொன்னியின் செல்வனை பாகுபலி போன்று ஒரு ஃபேண்டசியாக எடுத்துக்கொண்டால் பிரச்சினை கிடையாது. அதை உண்மை சரித்திரமாக எடுத்துக்கொண்டால் ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கின்றன. வானர்களை சோழர்கள் அழித்த குறிப்புகள் சோழ சிங்கப்புர கல்வெட்டுகளிலும் உதயேந்திர செப்பேடுகளிலும் இருக்கின்றது. இனி நாம் கதைக்கு வருவோம். திட்டக்கனி குந்தவையை நிதானமாக நோக்கினாள். இளவரசி, நாளை உங்கள் அண்ணன் அரியணையில் சோழ மன்னராக அமர இருக்கிறார். அவரை விரோதித்து கொள்வது எனக்கு சரியாகப்படவில்லை. நமக்குள் கோபதாபங்கள் இருந்தாலும் இம்மாதிரி சமயங்களில் அவற்றை வெளிக்காட்டாமல் இருப்பதுதான் நல்லது. பொன்னாழி நுழைதல் வைபவத்திற்கு தாங்கள் வரவில்லை என்றால் அனைவரது மனங்களிலும் ஏன் என்கின்ற குரல் எழலாம். பழுவேட்டரையர் வேண்டுமென்றே ஆதித்த கரிகாலனிடம் ஏன் குந்தவை வரவில்லை என்று கேட்டு அவரது கோபத்தையும் அதிகப்படுத்துவார். கோபமும் ஆவேசமும் ஏற்பட்டால் உங்கள் சகோதரனின் நிலை என்ன என்பது உங்களுக்கு தெரியாதா? திட்டக்கனி கேட்க அலட்சியமாக சூழ் கொட்டியபடியே மஞ்சத்தில் அமர்ந்து தனது கால்கள் இரண்டையும் வயிற்றோடு கைகளினால் சேர்த்து பிடித்து முன்னும் பின்னுமாக ஆடத் துவங்கினாள் குந்தவை. அவள் அப்படி செய்தால் மற்றவருக்கு கூறும் ஆலோசனைகள் அவள் மனதில் எடை போட்டு பார்க்கின்றாள் என்பது பொருள். தனது பேச்சு அவளது மனதை அடைந்துவிட்டது என்பதை கண்ட திட்டக்கண்ணி அடுத்த ஆயுதத்தையும் பிரயோகித்தாள். குந்தவையை வழிக்கு கொண்டு வருவதென்றால் லேசமான காரியமா என்ன?
சாமதான பேத தண்டத்தை பிரயோகிக்க வேண்டும். அமானுஷ்யர் தெரிவித்த செய்திகளை மறந்துவிட்டீர்களா இளவரசி? பானப்பத்திரம், உக்ரோதயம், உத்தமசீலரது வாழ் மூன்றையும் நமது பழையாறை கஜானாவில் இருந்து எடுத்துச் சென்றார். பானப்பத்திரத்தை கொண்டு 4 சுரங்க சுவர்ணங்களையும் கைப்பற்றி பொன்னாழி மாளிகையை எழுப்பினார். உத்தமசீலரது வாளினால் வீரபாண்டியனின் தலையை கொய்தார். அடுத்து உக்ரோதயத்தை கொண்டு என்ன செய்யப் போகிறார் என்பதை நாம் காண வேண்டாமா? அதற்காக நாம் காஞ்சிக்கு அவசியம் போக வேண்டும் என்று அவள் கூறியதும் குந்தவையின் முகத்தில் மீண்டும் ஆர்வம் கொப்பளிக்க துவங்கியது. ஆம், அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொன்னாழியையும் பார்க்க வேண்டும். உக்ரோதயத்தை வைத்து அவன் என்ன செய்யப் போகிறான் என்பதையும் காண வேண்டும். சரி, உன் வழிக்கே நான் வருகின்றேன். நமது பிரயாணத்திற்கு ஏற்பாடுகளை செய். நாளை விடியலில் நாம் குடந்தை வழியாக தஞ்சைக்கு செல்வோம். அப்பா அம்மாவுடன் நாளை காஞ்சிக்கு புறப்படுவோம் என்றவள் மீண்டும் மஞ்சத்தில் சரிந்து கொண்டாள். மறுநாள் பிரயாணத்திற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக சென்றாள் தெட்டக்கனி. தந்தையே, பராந்தகன் ஏன் பானபத்திரத்தை கொண்டு கங்க நாட்டு மன்னன் பிரதிபதி அளித்த தங்கச் சுரங்கங்களை கைப்பற்றவில்லை? தஞ்சை அரண்மனையில் தாய் தந்தையுடன் தனித்து இருந்த பொழுது அவரை கேட்டுவிட்டாள் குந்தவை. சுந்தர சோழரும் வானவன் மாதேவியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். வானவன் மாதேவி மகளை எச்சரித்தாள். குந்தவை, உன் தந்தைக்கு உடல்நலம் சரியில்லை. கூடிய வரையில் பழைய கதைகளை பேசி அவரது மனதை நோகடிக்காதே. பானப்பத்திரம் வந்த வேளைதான் பராந்தகரின் 4 மகன்களும் சோகமான முடிவுகளை எதிர்கொண்டனர். மூத்தவன் ராஜாதித்யனும் இளையவன் உத்தமசீலியும் போர்க்களத்தில் கொல்லப்பட்டனர். அந்த வருத்தத்தில் இருந்த பராந்தகர் பானப்பத்திரம் குறித்து ஸ்வர்ண சுரங்கங்களை கைப்பற்றவில்லை. பானப்பத்திரத்தை வெறுப்புடன் பழையாறை கஜானாவில் சேர்த்து விட்டார். அதன் பிறகு பானப்பத்திரத்தை அனைவருமே மறந்துவிட்டனர். வானவன் மாதேவி கூறினாள். பாணர்களை வீழ்த்தி அவர்களை கங்க நாட்டிற்கு அடிமைகளாக விற்றார் பராந்தகர். அதற்கு பரிசாக கொடுக்கப்பட்டது 4 சுவர்ண சுரங்கங்கள். உங்கள் அனுமதி இல்லாமல் அண்ணன் பானப்பத்திரத்தை எடுத்துச் சென்று அந்த சுரங்கங்களை கைப்பற்றி இருக்கின்றான். அது கூட தவறில்லை. ஆனால் அந்த சுவர்ணத்தை கொண்டு காஞ்சியில் எதற்காக பொன்னாளி எழுப்ப வேண்டும்? இங்கே தஞ்சையில் பொன்மாளிகை கட்டியிருந்தால் தாங்கள் கூட அல்லவா அதில் தங்கி இருக்கலாம். சோழத்திற்குரிய சுவர்ணத்தை கொண்டு பல்லவ தலைநகரில் எதற்காக பொன்னாழியை கட்ட வேண்டும்? ஏன் பழையாறை அரண்மனையும் பூச்சிகளையும் இழந்து மிகவும் சீலமாக இருக்கின்றதே, அது யார் கண்ணிலும் படவில்லையா? இரவு வேளையில் எனது அறையின் கூரையில் ஆங்காங்கே ஓதம் பரவியுள்ளது. இதனால் என் அறையே குளிரடிக்கின்றது. எனக்கு பழையாறையில் பொன் மாளிகையை நான் கேட்கவில்லை. அந்த பொன்னில் சிறிது எடுத்து என் பழையாறை அரண்மனையை செப்பனிட்டு இருக்கலாமே என்றுதான் கூறுகின்றேன். தனது குரலில் ஒலித்த சீற்றத்தை குந்தவை கட்டுப்படுத்த நினைத்தாலும் அவளையும் மீறி சினம் கொப்பளித்து சுந்தர சோழர் மௌனமாக அமர்ந்திருக்க குந்தவை தொடர்ந்து பேசினாள். உபேந்திர பல்லவ பார்த்திபன் இன்று அண்ணனுக்கு நண்பனாக இருக்கின்றான். நாளையே புரட்சியை ஏற்படுத்தி மீண்டும் பல்லவ ராஜ்யத்தை அவன் அமைத்தால் பொன்னாளி மாளிகையை உங்கள் மகன் தஞ்சைக்கு எடுத்து வருவானா என்ன? அப்பொழுது நமக்கு உரித்தான தங்கம் பல்லவர்களிடம் சிக்கிக்கொள்ளும் அல்லவா? நீங்கள் எப்படி பொன்னாழி கட்டுவதற்கு அவனுக்கு அனுமதி தந்தீர்கள்? வீரபாண்டியின் தலையை எனது தோழி தெட்டக்கனி கூட வெட்டி வருவாள். அப்படி இருக்க ஆதித்தனுக்கு 4 சுரங்கங்களை பரிசேர்க்க வேண்டுமா என்ன? குந்தவை பொங்கினாள். முதல் முறையாக வாய் திறந்து பேசினார் சுந்தர சோழர். அவரது கண்களில் அவளை கனிவாக பார்த்தாலும் அவற்றில் தேங்கி நின்ற சோகம் குந்தவையை உறுத்தியது. அம்மா குந்தவை, இப்படி வந்து அமர்ந்து கொள். பொதுவாக பெண்களிடம் ரகசியங்களை சொல்லக்கூடாது என்பார்கள். உன்னை எனது பெண்ணாக நான் நினைக்கவில்லை. மிகவும் வலுவுள்ள ஒரு ஆண்மகனாகவே நினைத்து ஒரு தகவலை கூறுகின்றேன். இதனை உன் இதயத்தில் ஆழ புதைத்துக்கொள். நான் இந்த தகவலை உன்னிடம் பரிமாறிக்கொண்டேன் என்று ஆதித்த கரிகாலனுக்கு தெரிய வரக்கூடாது. பெரும் பிடியுடன் சுந்தர சோழர் துவக்க குந்தவியின் கண்கள் வியப்பால் விரிந்தன. சுந்தரர் தொடர்ந்தார். நான் கூறுவதை கவனமாக கேள். நன்றாக நிலைமையை யோசித்து நான் கேட்கும் வினாக்களுக்கு பதிலும் கூறு. ஆதித்த கரிகாலனையும் உன்னையும் நாங்கள் பெற்றோமை தவிர நீங்கள் இருவரும் என்னுடன் வசிக்கின்றீர்களா? அருள்மொழியையும் நீதானே வளர்த்தாய். சிறு வயது முதல் ஆதித்த கரிகாலன் இங்கே ஏன் வளரவில்லை என்பதை யோசித்து பார்த்தாயா? சுந்தர சோழர் கேட்டதும் திகைத்து போனாள் குந்தவை. துவக்கம் முதலே அப்படித்தானே நாங்கள் உங்களை விட்டு பிரிந்தே இருக்கின்றோம். எனது பாட்டனார் மலையமான் ஆதித்த கரிகாலனை நான் வளர்த்து கொள்கிறேன் என்று கூறியதால் தானே அவனை அங்கு வளர்கிறான். குந்தவை கூறினாள். அப்படித்தான்
நாங்கள் நாட்டு மக்களுக்கு கூறி வருகிறோம். ஆனால் அதன் பின் பெரிய விவகாரம் ஒன்று உள்ளது. ஆதித்த கரிகாலனுக்கே இந்த விவகாரம் தெரியாது. கெடில நதியை கடந்து அவன் தெற்கே வரக்கூடாது. எனவேதான் அவன் காஞ்சியில் பொன்னாழி கட்டுகின்றேன் என்றவுடன் நானும் சம்மதித்தேன். அவன் காஞ்சியில் இருந்துதான் சோழ நாட்டை ஆளப்போகின்றான். சுந்தர சோழர் கம்மிய குரலில் கூறினார். திடுக்கிட்டு போன குந்தவை அவரை உற்று பார்த்தாள். இது எப்படி சாத்தியம் தந்தையே? சோழ நாட்டை பல்லவத்தின் தலைநகரிலிருந்து ஆழ்வதா? எதற்காக இந்த ஏற்பாடு? குந்தவையின் குரல் அதிர்ச்சியால் கிரீச்சிட்டது. உமக்கு நமது சரித்திரங்களை அவ்வப்பொழுது கூறி வந்திருக்கிறேன், நினைவிருக்கிறதா? ஆதித்த சோழன் குந்தள நாட்டு இளவரசி லக்ஷ்மண பிரியா என்கின்ற இளங்கோப்பிச்சியை மணந்து கொண்டான் அல்லவா? ஆம், கூறியிருக்கிறீர்கள். பின்னர் அபராஜித பல்லவனை கொன்று அவனது தங்கை திரிபுவனமாதேவியை கடத்தி வந்து திருமணம் செய்து கொண்டதாகவும் கூறியிருக்கிறீர்கள். குந்தவை கூறினாள். ஆம், திரிபுவனமாதேவி தன்னை ஆதித்த சோழன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் தனது மகன் பராந்தகனுக்குத்தான் அரியணையை அளிக்க வேண்டும் என்று சத்தியம் வாங்கி கொள்ள ஆதித்த சோழனும் அதற்கு உடன்பட்டார். பட்டத்து அரசி இளங்கோப்பிச்சியையும் அவள் மகன் கண்ணர் தேவனையும் ஒதுக்கிவிட்டு பராந்தகனுக்கு அரியணையை கொடுத்ததும் அவள் சோழத்தை சபித்து விட்டு சென்று விட்டாள். மூத்த மகனான என் மகனுக்கு கிட்டாத அரியணை சோழத்தின் எந்த மூத்த மகனுக்கும் கிடைக்காது என்று மண்ணை வாரி அரண்மனையை நோக்கி தூற்றியபடியே வீசினாள். அவள் சொல்லி வைத்தது போல் தக்கோலம் போரில் பராந்தகனின் மூத்த மகன் ராஜாதித்யன் இறந்து போனான். இரண்டாவது மகன் கண்டராதித்யன் காணாமல் போனான். இளைய மகன் உத்தமசீலனும் போரில் மாண்டு போனான். மிஞ்சிய ஒரே மகன் எனது தந்தை அரிஞ்சயர் பதவிக்கு வந்து 6வது திங்களில் மறைந்தும் விட்டார். இளங்கோப்பிச்சியின் சாபம் மூத்த பிள்ளைகளை பாதிக்கின்றது. எனவே அவன் திருக்கோவில் இருளையே தங்கியிருந்து காஞ்சியில் இருந்து கொண்டு ஆளட்டும். தஞ்சை அரண்மனையில் தங்கினால்தானே இளங்கோப்பிச்சியின் சாபம் பலிக்கும் என்று மலையமான் கூறியதால் அவனை அங்கேயே விட்டு வைத்திருக்கின்றோம். சுந்தர சோழரின் குரல் தழுதழுத்தது. தந்தையே, அரிஞ்சயரின் மூத்த மகன்தானே தாங்கள்? நீங்கள் நன்றாகத்தானே இருக்கின்றீர்கள்? குந்தவை வியந்து போய் கேட்டாள். நான் அரிஞ்சயனின் 3வது மணியின் கல்யாணிக்கு பிறந்தவன். முதல் மனைவி வீமன் குந்தவையுடன் எனது தந்தை வாழவே இல்லை. 2வது மனைவி பூதி ஆதித்த கோதை பிடாரிக்கு 2 மகன்கள் பிறந்தார்கள். ஆனால் இருவருமே வாழவில்லை. நான் 3வது மனைவிக்கு பிறந்த மகன் என்பதால் தப்பிவிட்டேன். ஆனால் ஆதித்த கரிகாலனை இளங்கோப்பிச்சியின் சாபம் பாதிக்கலாம் என்று கவலை எனக்கு எழுந்துள்ளது. சுந்தர சோழர் இப்படி கூறினார். எதனால் இந்த சந்தேகம்? குந்தவை கேட்டாள். அவன் பிறந்த காலத்தை கொண்டு ஜோதிடர்களை வைத்து கிரக சஞ்சார நிலையை கணித்த பொழுது அவனுடைய ஜாதகத்தில் 4 கோள்கள் நீச்சமாக உள்ளன என்றும், மந்த ஆட்டின் கருமந்தனும் மகர ஈராவதனில் நகரா பொன்னும் பாயும் நந்தியில் தாச நீலனும் கொட்டும் தேளினில் நஞ்சு நாகமும் உள்ளதாக ஜோதிடர்கள் தெரிவித்தனர். அவனுடைய ஜாதகத்தில் சர்ப்பதோஷம் இருப்பதாக கூறினார்கள். மணர் ரேகை ஓடுவதால் அவனுக்கு துர்மரணம் சம்பவிக்கலாம் என்றும் எச்சரித்தார்கள். அதற்கு பரிகாரமாக அவனை தென் திசை போகாமல் தவிர்த்தால் உயிர் வாழலாம் என்று கூறியதால் மட்டுமே மலையமான் அவனது பொறுப்பினை எடுத்து கொண்டிருக்கின்றார். அவனை கெடில நதியை கடந்து தெற்கே வருவதற்கு தடையும் விதித்திருக்கின்றார். அப்படி அவன் தஞ்சைக்கு வந்தாலும் மலையமான் தானே அழைத்து வந்து உடனே அழைத்து சென்று விடுவார். அவன் காஞ்சியில் இருந்து சோழத்தை ஆள வேண்டும் என்பதற்காகத்தான் மலையமானின் யோசனைப்படியே பொன்னாழியை அங்கே எழுப்பியிருக்கின்றான். சுந்தர சோழர் சோகத்துடன் பேச குந்தவை வாயடைத்து போய் நின்றாள். பெருமூச்சு ஒன்றை சிந்துபடியே எழுந்தாள் அவள். வருந்தாதீர்கள் தந்தையே, காரணங்களை அறியாமல் நான் மனதிற்குள் பொறுமை கொண்டிருந்தேன். இப்பொழுது காரணங்களை அறிந்து கொண்டேன். இனியும் இது குறித்து நான் தங்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ண மாட்டேன். தங்களுடன் பொன்னாழி வைபத்திற்கு செல்ல ஆவலாக இருக்கின்றேன் என்றவள் அறையை விட்டு வெளியேற பிரச்சனை தெரிந்த மகிழ்ச்சியில் சுந்தர சோழர் வானவன் மாதேவியை புன்னகையுடன் நோக்கினார். முருக்கத்திப்பாறை. மறுநாள் பொன்னாழி மாளிகையின் திறப்பு விழா பூசணைகளும் ஹோமங்களும் செய்வதற்காக அந்த நந்தவனத்தில் பிரம்மாண்ட பந்தல் ஒன்று போடப்பட்டு இருந்தது. அரச குடும்பத்தினரும் மந்திரி பிரதானிகளும் அமர்வதற்காக தனித்தனியே மேடைகளும் அமைக்கப்பட்டு இருந்தன. ஒத்தாடை அரண்மனையில் இருந்து தர்மநகரத்தின் பொன்னாழி வரைக்கும் தோரணங்களும் கல் சிற்பங்களும் பூச்செடிகளும் வைக்கப்பட்டிருந்தன.
புதிய தீபஸ்தம்பத்தை எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். பல நூற்றாண்டுகளாக பாழடைந்து பொலிவிழந்து கிடந்த பிரவாள மாளிகை நின்ற இடத்தில் பொன்னாழி இப்பொழுது தகதகத்து கொண்டிருந்தது. பல்லவ மன்னன் சிம்மவர்மன் தனது மகள் நவரத்ன பல்லவிக்காக எழுப்பிய மாளிகையை காட்டிலும் பிரம்மாண்டமாக காணப்பட்டது பொன்னாழி. அதை சுற்றிலும் பூத்துக்குலுங்கும் நந்தவனமும் நீர் ஊற்றுகளும் தடாவிகளும் அமைக்கப்பட்டிருந்தன. சொர்ண மதில்கள் சந்திக்கும் நுழைவாயிலில் வெள்ளியினால் அமைக்கப்பட்டு ஸ்வர்ண முலாம் பூசப்பட்ட கதவுகளும் நின்றன. அதைத் தொடர்ந்து வெளியேறினால் பொன்னாழியைச் சுற்றி இருபுறமும் மரங்களடர்ந்த ஒரு பாதை ஓடும். கோயிலைச் சுற்றி அமைந்த மாட வீதிகளைப் போன்று காணப்பட்ட அந்த பாதை அரச குடும்பத்தினர் உலாவுவதற்காக அமைக்கப்பட்டது. சூரியனின் கதிர்கள் புகாத வண்ணம் அத்தி மற்றும் பலச மரங்கள் பந்தல் அமைத்திருக்க அவற்றில் பலவித பறவைகள் கூடு கட்டி வசிக்கத் துவங்கியிருந்தன. தங்களது இனிய கூவல்களால் பொன்னாழி பகுதியை ரம்யமாக்கி கொண்டிருந்தன. அந்த பாதைக்கு முருக்கத்தி உலா என்று பெயரிட கட்டளை பிறப்பித்திருந்தான் ஆதித்த கரிகாலன். இதென்ன பெயர் முருக்கத்தி உலா? வியப்புடன் கேட்டான் பார்த்திப பல்லவன். நண்பா, பல்லவத்தினை மூலவிதை அத்தி. இந்த ஊரே அத்திவனம்தானே? அதேபோல் எங்கள் சோழர்களின் விதை முருக்கமரம் என்கின்ற புரசை மரம். எனவேதான் பொன்னாழியை சுற்றி ஓடும் இந்த பாதையில் முருக்க மரங்களையும் அத்தி மரங்களையும் நடச் சொன்னேன். அதோ பார், அத்தி மரங்களும் புரசை மரங்களும் இணைந்து வானமே புலப்படாத வண்ணம் பாதையின் மீது அடர்த்தியான பந்தலை அமைத்துள்ளன. இளந்திரேனும் கரிகாலனும் இணைந்து உருவாக்கிய நகரம். சோழ பல்லவ நட்புக்கு அவர்கள் வலுவான அஸ்திவாரத்தினை அமைத்தார்கள். நீயும் நானும் இணைந்து அதன் மீது பொன் மாளிகையை எழுப்பியுள்ளோம். பெருமுதத்துடன் நெகிழ்ந்து போய் கூறியிருந்தான் ஆதித்த கரிகாலன். உண்மையிலேயே ஆதித்த கரிகாலன் கலா ரசிகன்தான். காஞ்சியில் அவன் எழுப்பியிருக்கும் பொன் மாளிகை மற்ற தேசங்களில் பெரும் பரபரப்பையும் தாக்கத்தையும் உண்டு பண்ணப் போகின்றது. ஆலயங்களுக்கு பெயர் போன நகரத்தில் முதல் முறையாக தேவலோக மயன் மாளிகையே பூமிக்கு வந்துவிட்டது எனும்படியாகத்தான் பொன்னாழி உருவாகியிருந்தது. காஞ்சிக்கு வரும் மற்ற தேசத்தவர் அத்தியூரான் மற்றும் ஒத்தடையானை தரிசித்துவிட்டு நேராக பொன்னாழியை காணத்தான் வருவார்கள். மாளிகையின் ஸ்வர்ண கோபுரங்களும் ஸ்வர்ண சிற்பங்களும் வெண்ணிலா முற்றங்களும் விஸ்தாரமாய் இருந்த உப்பரிகைகளும் முதல் முறையாக கண்டது பார்த்திபன் ஸ்தம்பித்து போய் நின்றான். தான் காஞ்சியில்தான் இருக்கின்றோமா அல்லது இந்திரலோகத்திற்கு வந்து விட்டோமா என்பதை போன்று பொன்னாழி மாளிகையை விழுங்குவது போல் பார்த்து கொண்டிருந்தான் அவன். இரவு படர்ந்து விட்டது. விடியலில் கும்பங்களை வைத்து ஹோமங்களை துவக்கி விடுவதற்காக பந்தலில் தங்கியிருந்த அந்தனர் குழாம் அங்கங்கே படுத்து உறங்கிக் கொண்டிருந்தனர். பொன்னாழியை விட்டு நீங்கி நந்தவனத்தையும் சொர்ணமதில் நுழைவாயிலையும் கடந்து வந்த பார்த்திபன் அங்கு நின்ற காவலரிடம் தலையசைத்துவிட்டு முருக்கத்தி உலாவிற்குள் நுழைந்தான். ஒருமுறை அந்த பாதையை சுற்றி நடந்து சென்றால் என்ன? உலா சென்றது போலவும் இருக்கும். மறுநாள் அரச குடும்பத்தினர் அந்த பாதையில் உலா சென்றால் அவர்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமலும் இருக்க வேண்டுமே. ஒருமுறை இதை சோதனை செய்து பார்த்தால் என்ன? அஸ்திவாரங்களுக்கும் அத்தி மரங்களுக்கும் முருக்க மரங்களுக்கும் பல்லவ சோழ ஒற்றுமையை நிலைநாட்டுவது போன்று கைகோர்த்து நின்ற அந்த பாதையில் நடக்கத் துவங்கினான் பார்த்திபன். மரங்களின் கீழே புற்கள் அடர்ந்து படர்ந்திருக்க இடப்புறம் கற்பாறைகளால் அமைக்கப்பட்ட மதில் சுவரும் வலதுபுறம் ஸ்வர்ண மதிலும் காணப்பட நடுவே பளிங்கு கற்களால் பாதை அமைக்கப்பட்டிருந்தது. அந்த இரவு வேளையிலும் தான் நடைபோடும் பளிங்கு கற்களின் வெண்மையை அவனால் காண முடிந்தது. விடியற்காலை வேளையில் பறவைகளின் கீதங்களுக்கு நடுவே மான்கள், மயில்கள் மற்றும் முயல்களின் துள்ளாட்டங்களுக்கு நடுவே அந்த பாதையில் நடைபோடுவது ஸ்வர்க்க அனுபவமாக இருக்கும் என்பதை உணர்ந்தான். மனதிற்குள் ஆதித்த கரிகாலனை பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. புலிவேமு தொடங்கி அபராஜிதன் வரை பல பல்லவ மன்னர்கள் காஞ்சியை ஆண்டிருக்கின்றனர். ஆனால் யாருக்குமே இப்படி ஒரு மயன் மாளிகையை உருவாக்க தோன்றவில்லை. விரைவில் தானும் கல்பலதாவும் இந்த மாளிகையில் வசிக்கும் முதல் பல்லவ அரசனாகவும் அரசியாகவும் திகழ்வோமா? யோசித்தபடியே நடைபெற்று கொண்டிருந்த பார்த்திபனின் செவிகளில் திடீரென்று தஞ்சை தர்மவர்மனின் குரல் எச்சரிக்கையாக ஒலித்தது. உனக்கு ஏன் இந்த ஆசை மகனே? பிரவாள மாளிகையை பொன்னாழியாக மாற்றிவிட்டால் மட்டும் போதுமா? அதை பிழைத்திருந்த சாபம் மாறிவிடுமா? நவரத்ன பல்லவி வாழாத இடம், களப்பிரர் அட்டூழியம் செய்த இடம், கோகிலவாணி என்னும் அரசி எரித்து கொல்லப்பட்ட இடம்,
பல கொலைகளும் கொள்ளைகளும் நிகழ்ந்த இடம். இங்கே வசிக்கும் ஆசை உனக்கு ஏற்படக்கூடாது. பார்த்திபனுக்கு உள்ளூர அந்த சந்தேகம் இருந்தது. நண்பா, பிரவாள மாளிகை பல துர்மரணங்கள் நிகழ்ந்த இடம். அங்கு போய் உனது பொன்னாழி மாளிகையை கட்டுவானேன். ஒத்தாடை அருகிலேயே கட்டிக்கொள் என்று கூட யோசனை கூறினானே. ஆனால் ஆதித்த கரிகாலன் தான் பிடிவாகமாக பிரவாள மாளிகையை இடித்து தள்ளி தரைமட்டமாக்கிவிட்டு இந்த பொன்னாழியை எழுப்பியிருக்கிறான். அவனுக்கு சாதகமாக சொர்ணமுகி காட்டின் தங்கச் சுரங்கங்கள் சமயத்தில் கிடைத்தன. பாதையின் இருபுறமும் ஓங்கி உயர்ந்து நின்ற கற்பாறை மதில் வெளி உலகத்தை மறைக்க, வலப்புறம் நின்ற சிறிய சுவர்ண மதில் பொன்னாழியை சுற்றி ஓடும் நந்தவனத்தை மறைத்தாலும் உயர்ந்த பொன்னாழி மாளிகையை அதனால் மறைக்க முடியவில்லை. பொன்னாழி மாளிகையே வெறித்து பார்த்தபடி நடந்து கொண்டிருந்தான். பாதையில் தொடர்ந்தவன் பொன்னாழியின் பின்புறத்தை அடைந்தவன். தற்செயலாக மாளிகையின் உப்பரியை நோக்கியவன் உறைந்து போய் ஆணி அடித்தது போல் அப்படியே நின்றுவிட்டான். பொன்னாழியின் உப்பரியில் ஒரு உருவம் நின்று கொண்டிருந்தது. இருளில் அந்த உருவத்தை இனம் கண்டுகொள்ள முடியவில்லை என்றாலும் ஒரு உருவம் இப்படியும் அப்படியுமாக அசைந்து கொண்டிருப்பதை அவனால் காண முடிந்தது. அந்த உருவம் நின்றிருந்த இடத்தை சுற்றி உற்று நோக்கினான். அதன் பிறகு ஒன்றுமே தென்படவில்லை. காவலன் யாராவது உப்பரியில் வலம் வந்திருக்கக்கூடும் என்று நிச்சயித்தபடியே தொடர்ந்து நடந்தாலும் பாதையில் அங்கங்கே செம்மண் திண்ணைகள் அமைக்கப்பட்டிருந்தன. உலாவர மன்னர்களுக்கு பாதங்கள் வலித்தால் சற்றே சிரம பரிகாரம் செய்து கொள்ளலாம் என்கின்ற யோசனைதான். முறுக்கத்தி உலா பாதையை சுற்றி வந்த பார்த்திபன் மீண்டும் நுழைவாயிலுக்கு வந்து சேர்ந்தான். எச்சரிக்கை என்ற ஒரே சொல்லை காவலனை நோக்கி உதிர்த்துவிட்டு தன் புறவியில் ஏறி பொன்னாழியை விட்டு நீங்கினான். தர்மநகரத்தை விட்டு நீங்கி ராஜவீதியில் திரும்பிய பொழுது கல்பலதாவும் லலாடிகாவும் கூறியது நினைவுக்கு வந்தது. சிந்தூரன் கொலை செய்யப்பட்ட இரவு அவன் தங்கியிருந்த கூடார பகுதியிலிருந்து ஒரு உருவம் எங்களை தொடர்ந்து வந்தது. வேகமாக நகர முயன்ற நாங்கள் கால் இடறி விழ எங்களை அந்த உருவம் கடந்து போனது. அது உங்கள் ஆருயிர் நண்பன் ஆதித்த கரிகாலன்தான் என்றார்களே. தனது கனவு மாளிகை பொன்னாளியை எழுப்பிய சிந்தூரனின் மீது எவ்வளவு அபிமானத்தை வைத்திருந்தான். அவன் எதற்காக சிந்தூரனை கொலை செய்ய வேண்டும்? ஆனால் அந்த இரவு வேளையில் எதற்காக பொன்னாழி பக்கமாக வந்தானோ ஆதித்த கரிகாலன்? ஒருவேளை தான் எழுப்பிய மாளிகையை காண வந்தானோ? உலகிலேயே பொன்னாழியைப் போன்று அற்புதமான மாளிகை இருக்கக்கூடாது என்று அடிக்கடி கூறுவான். ஆனால் பொன்னாழியைப் போன்று இன்னொரு மாளிகையை சிந்தூரனை எழுப்பக்கூடாது என்பதற்காக அவனை கொன்றுவிட்டானோ? தனக்குள் யோசித்தபடியே ராஜவீதிக்குள் நுழைந்த பார்த்திபன் தன் மாளிகையை நோக்கி புறவியை செலுத்தினான். வாயிலில் நின்ற காவலரை நோக்கி சமிக்கை செய்தான். அவன் அருகே ஓடி வந்தான். நான் ஒத்தாடை அரண்மனைக்கு சென்று ஆதித்த கரிகாலரை சந்திக்க வேண்டும். அவர் எனக்காக காத்திருக்கிறார். எனவே நான் இன்றிரவு ஒத்தாடை அரண்மனையிலேயே தங்குகிறேன். எனக்காக காத்திருக்க வேண்டாம் என்று பெண்களிடம் கூறிவிடு என்றவன் மீண்டும் தனது புறவியை ஒத்தாடையை நோக்கி செலுத்தினான். ஒத்தாடை அரண்மனையில் ஆதித்த கரிகாலன் பார்த்திபனுக்காக காத்திருந்தான். நண்பா, அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பான முறையில் செய்யப்பட்டுள்ளன. நேமியங்கையரும் குழலழகனும் பாராட்டுக்கு உரியவர்கள். பொன்னாழி மாளிகை, நந்தவனங்கள் மற்றும் உனக்கு மிகவும் பிடித்த முறுக்கத்தி உலா பாதை அனைத்தும் பிரமாதமாக உள்ளன. அங்கே வரும் அரச குடும்பத்தினர் அசந்துவிடப் போகிறார்கள் பாரேன், பார்த்திபன் கூறினான். உண்மை பார்த்திபா, எனக்கு ரசனைகள் கிடையாது. இங்கிதமும் மனிதநேயமும் இல்லாதவன் நான் என்பது நம் குடும்பத்தில் சிலரது எண்ணம். அவர்களின் முகத்தில் கரியை பூசத்தான் பொன்னாழியை இவ்வளவு பிரம்மாண்டமாக அமைத்தேன், ஆதித்த கரிகாலன் கூறினான். உன் குடும்பத்தினருக்கு கரியை பூசு, எனக்கு ஆட்சேபமில்லை. ஆனால் எங்கள் குல கரிவரதனை உனது வசம் வைத்திருக்கின்றாய். எங்களுக்கு உரியவனை பறித்து எங்கள் முகத்திலும் கரியை பூசாதே. எங்கள் அத்திமலை தேவனை எங்கே ஒளித்து வைத்திருக்கிறாய்? தனக்குள் புலம்பிக் கொண்டான் பார்த்திபன். ஒருவேளை பொன்னாழியிலேயே அந்த சிலை பதுக்கி இருக்கின்றானோ? தன்னை வெறித்தபடியே நின்ற பார்த்திபனை கவனித்ததும் தன்னை சுதாரித்து கொண்டான் ஆதித்த கரிகாலன். நண்பா, எனது கனவு மாளிகையுள் நாளை நான் புகுந்து விடுவேன். விடியலில் இருந்து ஹோமங்களும் பூசணைகளும் செய்ய வேண்டி இருப்பதால் நாம் சீக்கிரம் உறங்கச் செல்வது அவசியமாகின்றது. நீ இன்று இரவு இங்கே ஒத்தாடை அரண்மனையில் தங்குவது எனக்கு அவ்வளவு பாதுகாப்பு உணர்வை தருகிறது தெரியுமா? நீயும் சென்று கண் உறங்கு. நாளை விடியலில் எழுந்து கொள்ள வேண்டும். மன்னரும் பரிவாரமும் வந்த பிறகு பூரண ஆகுதி முடிந்து அனைவரும் மாளிகைக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று நேமியங்கையர் கூறியிருக்கின்றார், ஆதித்த கரிகாலன் கூறினான்.
தலையை அசைத்துவிட்டு தனக்கு ஒதுக்கப்பட்டிருந்த அறையை நோக்கி நடந்தான் பார்த்திபன். ஒத்தாடை அரண்மனையில் அவனுக்கென்று 2 அறைகளை அமைத்திருந்தான் ஆதித்த கரிகாலன். பாதண்ட நாயகனின் ஆலோசகன் என்பதற்காக பணியாளிகளில் ஒற்றை அறையும் ஓய்வெடுக்க ஒரு அறையும் என 2 அறைகள் இவனுக்காக ஒதுக்கப்பட்டிருந்தன. தன் ஓய்வு அறைக்குள் நுழைந்தவன் வாளையும் கேடயத்தையும் மேஜையின் மீது வைத்துவிட்டு தனது தலைப்பாகையையும் அவிழ்த்தான். அவனது நீண்டிய சுழல் குரல்களை விடுதலை பெற்று அவன் தோள்களில் புரளத் தொடங்கின. தன் மேலங்கியை கழற்றியவன் மெல்லிய கும்மாயம் ஒன்றை அணிந்தபடியே பாதங்களில் அணிந்த காலணிகளை உதறிவிட்டு மஞ்சத்தில் சரிந்தான். அவனது படுக்கை அருகே நின்றிருந்த ஒரு பாவை விளக்கில் தீபம் ஒளிர்ந்து கொண்டிருக்க, அறையின் நுழைவாயிலில் இருந்து மாடத்தில் சிறிய விளக்கில் தீபம் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. மஞ்சத்தில் சரிந்தவன் தன் கால்களை வசதியாக நீட்டிக்கொண்டு 2 கைகளையும் தலையணின் மீது வைத்து தலையை அதன் மீது பதித்தபடியே விட்டத்தை வெறித்து கொண்டு யோசிக்கத் துவங்கினான். ஆதித்த கரிகாலன் இவனிடம் பெரும் நம்பிக்கையை வைத்திருக்கின்றான். அவனிடம் நட்பை பலப்படுத்தி கொண்டு அத்திமலை தேவன் சிலையை மீண்டும் பெற்று அத்திமலை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்துவிட்டால் இவனுக்கு போதும். பல்லவத்தின் நீண்ட நாளைய கலங்கத்தை இவன் துடைத்து விடுவான். மீண்டும் பல்லவ சாம்ராஜ்யத்தை நிறுவ வேண்டும் என்கின்ற எண்ணம் இவனுக்கு இல்லை. பல்லவர்களுக்கு ஏற்பட்ட களங்கத்தை இவன்தான் துடைத்தவன் என்று சரித்திரத்தில் பெயர் பெற வேண்டும். கல்பலதாவுக்கு பாக்கியம் இருந்தால் அவள் அரசியாக பல்லவத்தை ஆள்வாள். கல்பலதாவை நினைத்ததும் பார்த்திபனின் உள்ளத்தை ஒரு வகை மென்மையும் இனிமையும் பரவி நின்றது. எவ்வளவு அழகாக இருக்கிறாள்! உண்மையிலேயே அவள் மீது அவனுக்கு நேசம் பெருகி கொண்டுதான் இருந்தது. ஆனால் அவளது உள்ளக்கிடக்கை என்ன என்பது தெரியவில்லை. ஆதித்த கரிகாலன் மீதும் பெரும் துவேஷத்தை கொண்டிருக்கிறாள் அவள். இவனை அவள் மணக்க வேண்டும் என்றால் முதலில் அந்த துவேஷத்தை மனதில் இருந்து அகற்ற வேண்டும். இவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் ஆதித்த கரிகாலனை கொல்ல வேண்டும் என்கின்ற சபதத்தை அவள் கைவிட வேண்டும் என்கின்ற நிபந்தனையை தான் விதிக்க வேண்டும். அப்பொழுது என்ன முடிவெடுக்கிறாள் என்பதையும் பார்க்க வேண்டும். யோசித்தபடியே விட்டத்தை வெறித்து கொண்டிருந்தவன் மெதுவாக கண்களை மூடி உறங்குவதற்கு முயல நித்ராதேவி அவனை ஆலிங்கனம் செய்து கொண்டாள். திடீரென்று ஒரு அதிர்வுடன் கண்ணை விழித்தான் பார்த்திபன். தான் உறங்கி போயிருந்தானா அல்லது உறங்க முற்படுவதற்குள் தூக்கம் விழித்து விட்டதா என்பது போல் மலங்க மலங்க விழித்தவனின் இடது செவியில் சட்டென்று ஏதோ ஒரு ஒலி உள்வாங்கியது. சரக் சரக்கென்று தூரத்தில் கேட்ட ஒலி நெருங்கி வந்து இவனது அறையின் வாயிலில் நின்று போனது போல் ஒரு உணர்வு. வெளியே யாரோ சணலினால் செய்யப்பட்ட பாதரட்சிகளை ஒலிக்க நடந்து வந்து தன் அறை வாயிலில் நின்றிருக்க வேண்டும். சட்டென்று திரும்பி அறையின் வாயிலை நோக்கினான். அறைக்குள் நுழைந்தவன் அதை தாளிட மறந்திருந்தான். நுழைவாயிலின் அருகே ஒளிர்ந்து கொண்டிருந்த தீப ஒளியில் அரைக்கதவின் உள்குமிழ் சுழலுவதைக் கண்டான். வெளியே யாரோ கதவை திறக்க முற்படுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டான். கதவில் அமைக்கப்பட்டிருந்த குமிழ் சுழலுவதை பார்த்தவன் சட்டென்று மேஜையின் மேலிருக்கும் தன் வாளுக்கும் மஞ்சத்திற்கும் இடையே உள்ள தொலைவை கணக்கிட்டு கொண்டான். தூங்குவது போல பாவனை செய்து வருபவன் யாராக இருந்தாலும் அவன் தன்னை தாக்குவதற்குள் பாய்ந்து சென்று வாளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சிந்தித்தபடியே மீண்டும் சுழலும் அந்த குமிழையே நோக்கினான். இப்பொழுது கதவு லேசாக திறக்க இருளில் அந்த உருவம் உள்ளே வந்தது. தான் முறுக்கத்தி பாதையில் நடந்தபோது தென்பட்ட கரிய உருவமாக இருக்குமோ என்று நினைத்தான் பார்த்திபன். யாராக இருந்தாலும் வருபவன் தன்னை தாக்குவதற்கு வருகின்றான். எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று நினைத்தவன் கண்களை மூடி உறங்குவல் போன்று கிடக்க அந்த மஞ்சத்தின் அருகே வந்து நின்றது. பிறகு ஆடாமல் அசையாமல் வெறித்தபடியே நின்றது. ஒரு கண்ணை மட்டும் லேசாக திறந்து பாவை விளக்கின் ஒளியில் அங்கே வந்து நின்றவளை பார்த்தான் பார்த்திபன். அவனது சப்த நாடியும் ஒடுங்கிவிட்டது. அங்கே வந்து நின்று கொண்டு இருந்தது ஆதித்த கரிகாலன்தான். பரபரப்புடன் எழுந்து மஞ்சத்தில் அமர்ந்தான் பார்த்திபன். உறங்கப் போகவில்லையா ஆதித்தா? ஏதாவது தேவையா? பார்த்திபன் கேட்டான். ஆனால் ஆதித்த கரிகாலன் அவன் கேள்வியை செவியில் வாங்கியதாகவே தெரியவில்லை. பார்த்திபனின் மஞ்சத்தின் அருகே நின்று தொலைவில் இருந்த சாளரத்தை வெறித்து பார்த்து கொண்டு இருந்தான். அவன் கண்கள் இரண்டும் திறந்தே இருந்தாலும் விஸ்தாரமான அவனது மார்பு சுவாசத்தால் ஏறி இறங்கியபடியே இருந்தது. சுவாசத்தின் இடையே அவனது குரல் உரும்புவது போல் ஒலிக்க திகிலுடன் அவனை நோக்கி கொண்டிருந்தான் பார்த்திபன். ஆதித்த கரிகாலா? கிசுகிசுத்தான் பார்த்திபன். ஆனால்
அவனது அழைப்பை உணராதவனாக முகத்தில் எந்தவித சலனமும் இன்றி நின்றிருந்தான். என்ன செய்வது என்று பார்த்திபன் யோசித்து கொண்டே இருக்கையில் திடீரென்று விரைப்புடன் திரும்பிய ஆதித்த கரிகாலன் இயந்திரகதியில் மீண்டும் தான் வந்த வழியே நடக்கத் துவங்கினான். அப்போதுதான் பார்த்திபனுக்கு சிறிது சந்தேகம் தோன்றியது. என்ன இவனது அறைக்குள் வந்துவிட்டு இவனிடம் ஒன்றும் பேசாமல் திரும்பிச் செல்லுகின்றான் என்று நினைத்தவனுக்கு ஒருவேளை அவன் உறக்கத்தில் உலாவுகின்றானோ என்ற ஐயம் பிறந்தது. உறக்கத்தில் நடப்பவர்களை பற்றி அவன் கேள்விப்பட்டிருக்கின்றான். இருப்பினும் அப்படி ஒருவனை இதுவரை அவன் சந்தித்ததே இல்லை. முதல் முறையாக உறக்கத்தில் நடப்பவனை இவன் காண்கின்றான். தனது நண்பனும் சோழ பட்டத்து இளவரசுமான ஆதித்த கரிகாலன் உறக்கத்தில் நடப்பவன்தான் என்பதை காண பார்த்திபனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. சட்டென்று அவன் சிந்தனையில் ஒன்று உரைக்க அவன் முகத்தில் வியர்வை பெருகத் தொடங்கியது. சிந்தூரன் கொலை செய்யப்பட்ட இரவு கொலை நடந்த இடத்திலிருந்து ஆதித்த கரிகாலன் நடந்து சென்றதையும் கீழே விழுந்து கிடந்த கல்பலதாவையும் லலாடிகாவையும் கண்டுகொள்ளாமல் சென்றதையும் அந்த இரு பெண்களும் அவனிடம் கூறியிருந்தனர். ஒருவேளை இப்பொழுது போலவே அப்பொழுதும் ஆதித்த கரிகாலன் உறக்கத்தில் நடந்திருப்பான் போலும். மஞ்சத்தில் இருந்து எழுந்த பார்த்திபன் ஆதித்த கரிகாலனை பின்தொடர்ந்தான். அவனோ தனது அறைக்குள் நுகிழ்ந்து மீண்டும் தாழிட்டு கொண்டான். சிந்தூரனை கொன்றது ஆதித்த கரிகாலன் தானா? தன்னையும் அறியாமல் உறக்கத்தில் அவனை குத்தி கொன்று விட்டானோ? உறைந்து போய் மூடியிருந்த அறை ஆதித்த கரிகாலனின் அறைக்கதவை வெறித்து பார்த்தபடியே நின்றிருந்தான் பார்த்திபன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.